ஆந்திராவில் பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து பொதுமக்களை மீட்க தேசிய பேரிடர் மீட்புக் குழு களமிறங்கியுள்ளது. கனமழையால் தத்தளித்து வரும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவின் நிலை இதுதான். குடியிருப்புகள், சாலைகள் என காணும் இடமெல்லாம் வெள்ளம் என 50 ஆண்டுகளில் இல்லாத வகையில் மழையால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா கிராமங்கள். விஜயவாடா நகரில் 2005ஆம் ஆண்டில் ஏற்பட்டதை போன்று தற்போது மழையால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அங்கு வசிக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர். நகரின் 40 விழுக்காடு பகுதி தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. இதனால் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. பாதிக்கப்பட்ட இடங்களில் வசிப்பவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தும் பணிகளும் துரித கதியில் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. விஜயவாடா, குண்டூர் உள்ளிட்ட நகரங்களில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் கயிறுகள் கட்டியும் படகுகள் மூலமாகவும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். வெள்ளம் சூழ்ந்த இடங்களிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பலரும் வீடுகள், உடைமைகளை இழந்து கண்ணீர் விட்டு கதறிய காட்சிகள் காண்போரை கண்கலங்க வைத்தது. ரயில் தண்டவாளங்கள் அந்தரத்தில் தொங்கும் அளவுக்கு வெள்ளம் பாய்ந்தோடுவதால் ரயில் சேவையும் முடங்கியுள்ளது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் சுமார் 140 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பல இடங்களில் மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளதால் மின்சார வசதியின்றி பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். கிருஷ்ணா, குண்டூர், கோதாவரி, என்டிஆர், பல்நாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற பேரிடர்களால் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளன. தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு ஹெலிகாப்டர் மற்றும் தன்னார்வலர்கள் மூலம் உணவு பொட்டலங்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. பல கிராமங்களுக்கு செல்லும் சாலைகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணா, புத்தமெரு, பாலேரு, முன்னேறு உள்ளிட்ட ஆறுகளில் அதிக அளவு தண்ணீர் செல்வதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. சென்னை, அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சென்ற 40 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுடன் விமானப்படையினரும் களமிறங்கியுள்ளனர்.